ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் போட போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப்பு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். முக்கால் டம்ளர் பால் எடுத்திருக்கோம். 2 ஸ்பூன் சுகர். இதில் தண்ணியே நம்ம ஆட் பண்ணாமல் அரைக்கணும். இந்த மாதுளம்பழத்தில் அயன் சத்து இருக்குது, விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இதை நிறைய யூஸ் பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு 2 முறை பெண்கள் யூஸ் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடல் சம்பந்தமான பிரச்சனையான அல்சருக்கு இது ரொம்ப மாதுளம்பழ ஜூஸ் நல்லது. இப்போ நம்ம இதை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு நான் மாதுளம்பழத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். முக்கால் டம்ளர் பாலையும் ஆட் பண்ணிட்டேன். இதில் 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்குவோம். வடிகட்டிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மாதுளம்பழ ஜூஸ் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அது சேவிங் பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், மாதுளம்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.